ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவுமே ஈஸியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாலே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முதல்ல நம்ம உளுந்து ஃபஸ்ட்டு ஊற வைக்கலாம். உளுந்தை நல்லா கழுவிட்டு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். கரெக்டாக 1 மணி நேரம் ஊறினா போதும். இப்போ அதில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா வடிச்சிட்டு உளுந்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நல்லா புசுன்னு வரணும், அதனால அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. விட்டு அரைங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சோமா இந்த அளவுக்கு நல்லா வந்துடும். இப்போ அரைச்ச உளுந்து மாவு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவில் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக துருவின இஞ்சி, பொடியாக கட் பண்ணின வெங்காயம், அப்புறம் பொடியாக கட் பண்ணின கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இப்படி அடித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதை பாருங்கள், நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணணும். நம்ம நல்லா அடித்து ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடான உடனே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த மாவுலேருந்து ஸ்பூனால் எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இது கொஞ்சம் வெந்த உடனே அதுவே நல்லா மேலே எழுந்திரிச்சு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி நல்லா சூப்பராக உப்பி வந்திருக்குன்னு. எவ்வளோ சூப்பராக, வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே கொஞ்சம் சாஃப்டாகவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த போண்டா. இது இப்படியே நம்ம சாப்பிட்லாம். இல்லை இன்னும் கூடுதலாக டேஸ்ட்டாக இருக்குன்னா இந்த சுட போண்டாவை இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே நல்லா சூடான சாம்பார் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதை சாப்பிட்டோம்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். சட்னியோடையும் சாப்பிட்லாம், எல்லாமே நல்லாவே இருக்கும். இந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.